இந்த சத்திய கொள்கையை, ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த ஜமாத்தில், தௌஹீது ஜமாத்தில் நாம் அனைவரும் நிர்வாகிகளாக, தாயிகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் விஷயமாக நம்மிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக சமுதாயத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். மார்க்கத்துக்கு முரணான இந்த முகலாவில் ஏராளமான செயல்பாடுகள் நடக்கிறது. அப்ப அதற்கு எதிராக மார்க்கம் சொன்ன அடிப்படையில் களமிறங்கி அழைப்பு பணி செய்ய வேண்டியது என் மீது பொறுப்பாக இருக்கிறது. மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் மொத்தமாக பொதுமக்களை நசுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மிக குறிப்பாக இஸ்லாமியர்களை பல சட்டங்கள் மூலமாக திட்டங்கள் போட்டு அவர்களை நசுக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வரும்போது நிர்வாகிகளாக இருப்பவர்கள் துடிப்பாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்து களமிறங்கி இதற்கு எதிராக ஜனநாயக அடிப்படையில் நம்மால் என்ன செய்ய முடியும்? மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நீதியை நிலைநாட்டக்கூடிய அந்த பண்பு என்பது நிர்வாகிகளிடத்தில் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முகத்தில் கோபம் கொப்பளிக்க, அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தில் நீ என்னிட்ட வந்து பரிந்துரை பேசுகிறீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு அவங்களை கண்டித்து விட்டு உடனடியாக எழுந்து நினைச்சாங்க, உரை நிகழ்த்துகிறார்கள். முன்பிருந்த சமுதாயம் எல்லாம் அழிக்கப்பட்டது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு தப்பை, ஒரு தவறை ஒருவர் செய்யும் பொழுது இவர் வந்து உயர்ந்த குலத்தவர், அதனால அவர் விட்டுருங்க. இவர் பலகீனமான குலத்தை சேர்ந்தவர், அதனால அவருக்கு தண்டனை கொடுங்கள் என்று அப்படி முடிவெடுத்தார்கள். அதை செயல்படுத்தினார்கள். அதனாலதான் அழிக்கப்பட்டது. இதுல நம்ம கவனமா இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாடம் நடத்துறாங்க. அன்பிற்கினிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்துடைய நிர்வாக பொதுக்குழுவிலே நாம் எல்லாம் பங்கெடுத்து இருக்கிறோம். இந்த பொதுக்குழு நிகழ்ச்சியிலே நிர்வாகிகளின் பண்புகள், நீயும் ஒரு நிர்வாகி என்று சொன்னாலும் அதில் உள்ள செய்தி அதுதான். நிர்வாகிகளுடைய பண்புகள் என்று சொன்னாலும் அதில் உள்ள செய்திகள் அதுதான். அப்போ இந்த தலைப்புக்கான காரணம் என்னவென்றால், மறுமையில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய இந்த சத்திய கொள்கையை, ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த ஜமாத்தில், தௌஹீது ஜமாத்தில் நாம் அனைவரும் நிர்வாகிகளாக, தாயிகளாக பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளை பல்வேறு தேவைகளுக்காக பொதுமக்கள் என்ன செய்வாங்க? அணுகுவார்கள். அதுபோன்று நாம் ஒரு நிர்வாகம் என்று சொன்னால் 10 பேர் கொண்டதாக அந்த நிர்வாகம் இருக்கும், 5 பேர் கொண்டதாக அந்த நிர்வாகம் இருக்கும். அப்ப சக நிர்வாகிகளுக்கு மத்தியிலும் நம்மை அணுகக்கூடிய பொதுமக்கள் இடத்திலும் நல்ல விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம் நன்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், அப்ப இந்த பண்புகள் இருக்குல்ல, இஸ்லாம் நமக்கு அனைத்தையும் சொல்லித் தருகிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய பண்புகள் நல்ல விதமான நற்செயல்கள் நிறைந்த பண்பாக இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய தீய செயல்கள் நிறைந்த அந்த பண்பாக நம்மிடத்தில் இருந்துவிடக் கூடாது. இதையெல்லாம் சுருக்கி ஒரு அரை மணி நேரத்தில் சொல்வதற்குத்தான் இந்த தலைப்பு. நம்ம இது சம்பந்தமாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுடைய மார்க்கம். இறைவனுடைய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறித்து நமக்கு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தருகிறான், லக்கது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. யார் அல்லாஹ்வை அஞ்சி மறுமையை நம்பி அல்லாஹ்வை அதிகம் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி தருகிறான். இதுதான் அடிப்படை. அப்ப அவங்க தான் முன்மாதிரி, அவங்க தான் நம்முடைய இறை தூதர். இதுல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற, குறிப்பாக நிர்வாகிகளாக இங்கு அமர்ந்து இருக்கக்கூடிய யாருக்குமே ஒருவருக்கு கூட மாற்று கருத்து இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்மாதிரியைத்தான் நிர்வாகிகளுடைய பண்புகளாக நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம். அவங்க செய்து காட்டியது, அறிவுரையாக நமக்கு சொன்னது, இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னது, இப்படி இருக்க வேண்டாம் என்று அவர்கள் கண்டித்து சொன்னது, இது அனைத்தையுமே குறிப்பிட்ட நேரத்துக்குள்
நம்மால் இயன்ற அளவு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கேரக்டரை, அவங்களுடைய அந்த பண்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தரும்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சமூக அக்கறை கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்தார்கள். அப்ப ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் சமூக அக்கறை கொண்டவர்களாக, சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி தருகிறான், நீங்கள் துன்பப்படுவது உங்களிலிருந்தே உங்களிடம் தூதர் வந்து விட்டார், ஒரு தூதர் வந்து விட்டார், நீங்கள் துன்பப்படுவது அவருக்கு கடினமாக இருக்கும், அவர் உங்கள் நலன் மீது ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த தன்மையை குறித்து நமக்கு பாடம் நடத்துகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து பாடம் பயில வேண்டிய நாம் அனைவரும் முதல் விஷயமாக நம்மிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக சமுதாயத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பதான் நம்மளால செயல்பாடு அதிகப்படுத்த முடியும். ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறோம், நம்ம ஊர்ல மார்க்கத்தில் இல்லாத பல்வேறு செய்திகள் நடக்கிறது, அதையெல்லாம் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அதை நம்புகிறார்கள், மார்க்கம் என்று நினைக்கிறார்கள். இதை பார்த்து ஒரு நிர்வாகியா இருந்து நான் கவலைப்படலை, யார் எப்படி போனா எனக்கு என்னப்பா என்று நாம இருந்தால் அப்படி இருக்கக்கூடாது. அப்ப பணி வருமா, செயல்பாடு வருமா, நமக்கு கவலை வருது. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த சத்திய கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான், நமக்கு அந்த பொறுப்பினை வழங்கியிருக்கிறான். மார்க்கத்துக்கு முரணான இந்த முகலாவில் ஏராளமான செயல்பாடுகள் நடக்கிறது. அப்ப அதற்கு எதிராக மார்க்கம் சொன்ன அடிப்படையில் களமிறங்கி அழைப்பு பணி செய்ய வேண்டியது என் மீது பொறுப்பாக இருக்கிறது. எப்போ வரும்? கவலைப்பட்டாதான் வரும். இவ்வளவு பேர் மௌலூத் ஓதுறாங்களே, இவ்வளவு பேர் இன்னும் தர்காவை கட்டி அதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களே, தாயத்தை தவிர அணிகிறார்களே என்ற அடிப்படையில் அந்த கவலை வந்ததான் என்ன செய்யும், நம்மால் செயல்பட முடியும். சமூகத்தின் மீது உள்ள அக்கறை அதை நீங்க எடுத்து பாருங்க. சமுதாய அக்கறை, சமூகத்தின் மீது அக்கறை. இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களிலே மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் மொத்தமாக பொதுமக்களை நசுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மிக குறிப்பாக இஸ்லாமியர்களை பல சட்டங்கள் மூலமாக திட்டங்கள் போட்டு அவர்களை நசுக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வரும்போது நிர்வாகிகளாக இருப்பவர்கள் துடிப்பாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்து களமிறங்கி இதற்கு எதிராக ஜனநாயக அடிப்படையில் நம்மால் என்ன செய்ய முடியும், மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இப்போ இந்த துடிப்பு வரணுங்க. இது எப்போ வரும் அப்படின்னா, அக்கறை இருந்தால் மாத்திரம்தான் இது வரும். அப்ப அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தரக்கூடிய, அவர்களை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் நாம என்ன செய்யணும், செயல்படக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும். அப்ப அந்த ஒரு முதல் விஷயம். அதே மாதிரி இரண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீதியை நிலைநாட்டக்கூடிய அந்த பண்பு என்பது நிர்வாகிகளிடத்திலே வர வேண்டும். நாம் எல்லாம் ஜமாத்தில் இருக்கோம், பல விஷயங்களுக்காக நம்மளை அணுகுவாங்க, குடுக்கல் வாங்கல், பஞ்சாயத்து, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. அப்படி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இவர் எனக்கு தெரிஞ்சவர், இவர் எங்க குடும்பத்தை சார்ந்தவர், இவர் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் போய் டீ சாப்பிடுவோம், இப்படிலாம் இருக்குல்ல. எந்த ஒன்றும் இந்த விசாரணையில், எந்த விசாரணையில ஒரு வழக்கு நம்ம இடத்தில் வருகிறது, அதில் யார் பக்கம் உண்மை இருக்கிறது, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீதியை சொல்ல வேண்டிய அந்த பொறுப்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தானே நிர்வாகத்தை அணுகிறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் என்ன வந்துடக்கூடாது, இவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க, இவர் நமக்கு வேண்டப்படாதவர், யாருன்னே தெரியாது, இந்த பார்வை விடக்கூடாது. ஏன்? அதுக்கும் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் நடத்துகிறார்கள். உயர் குலத்து பெண் திருடி விடுகிறார்கள், அவங்க பேரும் ஃபாத்திமா தான். நம்ம பல தடவை கேள்விப்பட்ட செய்தி. இதையெல்லாம் நம் உள்ளத்திலே நாம அவ்வப்போது என்ன செய்யணும், நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய செய்திகள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார் பேசுவாங்க, அந்த மாதிரி திருடினாங்க. திருடினவங்கள உயர்குலத்து பெண்களா இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால அங்க உள்ள குறைசிகள் என்ன பண்றாங்க, சிரமப்படுறாங்க. என்ன இப்படி நடந்து போச்ச, நம்ம சமுதாயத்தை சார்ந்த இவங்க இந்த மாதிரி நிகழ்வை செஞ்சிட்டாங்களே, இந்த செய்தி வெளியே போனா ரொம்ப அவமானமாச்ச, கஷ்டமாச்ச என்றெல்லாம் நினைத்து அவங்களுடைய வளர்ப்பு பிள்ளையாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பு பிள்ளையாக இருக்கக்கூடிய ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லி பேசுவோன்ற முடிவுக்கு
அவங்களும் ஒரு கட்டத்தில் பேசுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முகத்தில் கோபம் கொப்பளிக்க, அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தில் நீ என்னட்ட வந்து பரிந்துரை பேசுகிறீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு அவங்களை கண்டித்து விட்டு உடனடியாக எழுந்து என்ன செய்றாங்க, உரை நிகழ்த்துகிறார்கள். முன்பிருந்த சமுதாயம் எல்லாம் அழிக்கப்பட்டதே. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு தப்பை, ஒரு தவறை ஒருவர் செய்யும் பொழுது இவர் வந்து உயர்ந்த குலத்தவர், அதனால அவரை விட்டுருங்க. இவர் பலகீனமான குலத்தை சேர்ந்தவர், அதனால அவருக்கு தண்டனை கொடுங்கள் என்று அப்படி முடிவெடுத்தார்கள். அதை செயல்படுத்தினார்கள். அதனாலதான் அழிக்கப்பட்டது. இதுல நம்ம கவனமா இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாடம் நடத்துறாங்க. அப்ப நிர்வாகிகளாக இறைவன் நமக்கு இந்த அருள்கொடையை தந்திருக்கிறான், அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். இதனால் பல்வேறு நன்மைகளை அடைய வேண்டிய நாம் அனைவரும் இந்த மாதிரி நேரங்களில் மிக கவனமாக நாம் என்ன செய்யணும், செயல்படக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இதுல வேற எந்த பார்வையும் வந்துடக்கூடாது நமக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் விமர்சனங்களுக்கு கலங்கக்கூடாது. இப்ப நிர்வாகியா இருக்கிறாரு, அவரு பல்வேறு நன்மையான காரியங்களை வந்து சொல்லுவாரு, செய்வதற்கு ஏவாது, பல நன்மையான காரியங்களை செயல்படுவாரு. பிடிக்காத சில நபர்கள் என்ன செய்வாங்க, இவரை எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல சாய்த்து விட வேண்டும், இவருடைய செயல்பாடை முடிக்கிவிட வேண்டும் என்று என்ன செய்வாங்க, ஏதாவது ஒண்ணு என்ன செய்வாங்க, அவ்வப்போது கிளப்பி விடுவாங்க. அதை பத்தி தெரியுமா, அது அப்படியாச்சே இப்படியாச்சே. அந்த மாதிரி நேரங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் சோர்வடைந்து நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வெக்ஸ் ஆயிடக்கூடாது. விமர்சனங்களை கண்டு அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதல். அவங்களே என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யமன் நாட்டில் அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தங்கத்தை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கு அதை பங்கிட்டு தருகிறார்கள். அப்ப அந்த செய்தியை பார்க்கக்கூடிய இன்னொரு நபித்தோழர் அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அவர் தான் தூபம் போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. சில பேருக்குங்க நிம்மதியா ரிலாக்ஸா கரெக்டா செயல்பாடுகள் போனா பிடிக்கவே பிடிக்காது. அது என்னன்னு தெரியல. ஒரு சில பேர் ரொம்ப அரிதாக ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கணும். அவங்க என்னன்னா ஒரே சலசலப்பா, ஒரு சிக்கலா, ஒரு பிரச்சனையா, அது அப்படிங்க இது இப்படிங்க. மொத்தத்தில் அவருடைய எண்ணம் என்னன்னா, செயல்பாடு ஒழுங்கா நடக்கக்கூடாது, கெட்ட எண்ணம். ஆனா நீங்க நான் சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு நீங்க வந்து பாய் இந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நாமளே பல்வேறு நேரங்களில் பல்வேறு மனிதர்களை நாம் சந்தித்து இருப்போம். அந்த கெட்ட எண்ணம் இருக்குல்ல, அதோடைய பிரதிபலிப்பு. அந்த மாதிரி ஒரு ஆள் ஆரம்பிக்கிறாரு, நீங்க 4 பேருக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டீங்க, ஆனா அவர்களை விட நாங்கள் தான் இதை பெறுவதற்கு அருகதை படைத்தவர்கள் சொல்ல. அதுக்கு பதில் சொல்றாங்க, எனக்கு தினந்தோறும் வானத்திலிருந்து செய்திகள் வருகிறது, நான் வந்து அதை நம்புறேன், நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா, நான் சரியாத்தான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இன்னொருத்தரை பத்தி ஹதீஸ் சொல்லப்படுகிறது, கண்ணங்கள் கருத்த, அப்படியே அவரு கண்கள் எல்லாம் வந்து பஞ்சம் அடைந்து விட்ட அவரை பத்தி விமர்சிச்சு, அந்த மாதிரி ஒரு நபர் என்ன செய்யறாரு, கீழாடையை வாரி வந்து கட்டி இருந்த, லுங்கியை மடிச்சு வேட்டியை மடிச்சு கட்டுறோம்ல அந்த டைப்பு. அப்ப அதெல்லாம் வச்சு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாராம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரவர்களை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். புரியுதா உங்களுக்கு? யாரை பார்த்து யார் சொல்றது பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான் இறைவனை பற்றி, வகை செய்தியை பற்றி, இறையச்சத்தை குறித்து பாடம் நடத்தக்கூடியவர்களாக, வகை செய்தியை அறிவித்துக் கொடுக்கக்கூடிய தூதராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்யறாரு, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். அப்ப அந்த விஷயம் வந்தவொடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, உனக்கு கேடுதான்னு சொல்லி சில வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம பொது பணியில் நாம் இருக்கும் போது இப்ப 100 பேர் நம்மளை அணுகிறாங்க, 100 பேரையும் நம்மளால திருப்திப்படுத்திட முடியுமா? பொது பணியில இருக்கிறோம், நம்ம ஒரு தலைவரா இருக்கிறோம், ஒரு செயலாளராக இருக்கிறோம், மாவட்டத்தில் இருக்கிறோம், இல்ல கிளையில இருக்கிறோம், இல்ல மாநிலத்தில் இருக்கிறோம். 100 பேரை நம்ம அணுகிறாங்க, 100 பிரச்சனைக்காக அணுகிறாங்க. அத்தனை பேர்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கிட முடியுமா? என்ன செய்ய முடியாது. ஒரு சில பேர் அவங்க நினைச்ச மாதிரி செஞ்சாதான் அவங்கள்ட்ட அவங்க நல்லதுன்னு நினைப்பாங்க. முடியுமா? நம்ம நீதிக்கு வந்து மாறா செயல்பட முடியுமா? அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல அவர்கள் ஏதேனும் ஒன்றை ஏற்படுத்தி விட்டால், மக்களிடத்தில் கொண்டு அந்த செய்தியை சேர்த்து விட்டால், அதுல என்ன செஞ்சிடக்கூடாது, கலங்கி விடக்கூடாது. அப்ப இதையெல்லாம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நமக்கு
சொல்லித்தரக்கூடிய அந்த செய்தியும் நாம பார்க்கிறோம். தன்னடக்கம் என்பது மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும். அப்ப தன்னடக்கம் அப்படின்றத நம்ம எப்படி புரிந்து கொள்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியில சொல்றாங்க, ஒருத்தரை குறித்து சொல்றாங்க, இவருக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியங்க அது. ஒரு தன்மையை சொல்லி இவருக்கு என்ன செய்யட்டும், சொர்க்கம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் யாரு? இறை வழியில் போருக்கு புறப்படுவதற்காக என்ன செய்யறாரு? குதிரையின் கடிவாளத்தை பிடித்த வண்ணம் தயாராக இருக்கிறார். எந்த நேரத்தில் எப்படி இருக்கிறாராம்? மார்க்க பணிக்காக, இறை பணிக்காக, களத்தில் இறங்குவதற்காக எப்போதுமே என்ன செய்யறார்? அவர் தயார் நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபரை குறித்து சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய தன்மை என்ன தெரியுமா? அவரை போர்க்களத்தில் முன்பகுதி இருக்குல்ல, போர்க்களத்தை நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல முன்பகுதியில் நிப்பாட்டினாலும் அவர் என்ன செய்வாராம்? திருப்தி கொள்வார். அதே போன்று அவரை பின்னால்தான் அவருக்கு இடம் கிடைக்குது. அதுபோன்று அவர் பின்னால் நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் எவ்வித முணுமுணுப்பும் இல்லாமல் அவர் அதை ஏற்றுக்கொள்வார். அதுலயும் அவர் என்ன செய்வார்? சிறப்பாக செயல்படுவார் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க, இவருக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும். என்ன புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றாங்க? அதாவது எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் தான் தான் போக்கஸ் செய்யப்பட வேண்டும். இந்த நினைப்பு இருக்குல்லங்க, அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு மறுமைக்காக உழைக்கக்கூடிய நம்மிடத்தில் வந்துவிடவே கூடாது. விளம்பரத்துக்காகவோ பெருமைக்காகவோ மற்றவர் புகழ வேண்டும் என்பதற்காகவோ நாம் செயல்படவில்லை. அப்படி செய்தால் நாம் செய்த நன்மை என்பது சுக்குனராக ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அப்ப இங்க என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம எல்லா நேரத்திலும் போக்கஸா செய்யப்பட வேண்டும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அந்த நேரத்தில் முணுமுணுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இதுதான் அந்த தன்னடக்கத்துக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. நம்மள கூட பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்மளுடைய ஜமாத்தில் மறுமையின் வெற்றிக்காக, இறைவனின் திருமுகத்துக்காக என்ன செய்கிறோம்? நம்ம களம் இறங்கி நாம் செயல்படுகிறோம். நம்மால் இயன்ற அளவு தியாகங்களை நாம் செய்கிறோம். ஆனால் ஒரு சில பேருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? பொறுப்பில் இருந்தால் நாங்கள் செய்வோம், பொறுப்பில் இல்லைன்னா ஏதோ ஒரு காலகட்டம் ஒரு ரொட்டேஷன் ஆகுது, ஒரு சூழல் மாற்று ஏற்பாடு நடக்குது. அந்த மாதிரி நடக்கக்கூடிய சூழல்ல அப்ப என்ன செஞ்சிருவாங்க? இல்ல இது எங்களுக்கு வேண்டாம். நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, பொறுப்பு இல்லாமல் செய்தால் இதற்கு கூலி இல்லையா? அழைப்பு பணி செய்தால் அதற்கு நன்மை இல்லையா? ஒரு மாநில செயலாளராக இல்ல ஒரு மாவட்ட நிர்வாகியாக ஒரு கிளை நிர்வாகி இருந்து கொண்டு செய்தால்தான் நன்மை வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இல்லையே. செயலுக்குத்தானே கூலி. அழைப்பு பணி செய்தால் அதன் மூலமாக ஒருவர் கொள்கைக்கு வந்தால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரபிகளுடைய சிவப்பு ஒட்டகம் இருக்கிறது, அதை போன்ற சிறந்த கூலி உங்களுக்கு இருக்கிறது. இதுல எங்கேயாவது பொறுப்பு வருதா? பொறுப்பு வந்தது என்று சொன்னால் இன்னும் கூடுதலாக நாம் செயல்பட வேண்டும் என்று அர்த்தம். ஆனா அதை தாண்டி பொறுப்பு இல்லைன்னா செயல்படக்கூடாது என்பது ஏதாவது வருதா? அப்ப இதுல என்ன கவனிக்கணும்? நம்மிடத்தில் தன்னடக்கம் வர வேண்டும் என்றால் எந்த நிலையாக இருந்தாலும், நான் ஏன் மறுமைக்காக உழைக்கிறேங்க, அடுத்தவருக்காகவோ மற்றவங்களுக்காகவோ எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தா அதுக்கெல்லாம் நான் உழைக்கல. என் ரப்பு கிட்ட நான் ஏற மௌத்தான பிறகு சட்டையை பிடிச்சி என் இறைவன் என்னை விசாரிக்கும் போது, இந்த உலகத்துல உன்னை நான் படைச்சேன்ல, இத்தனை வருஷம் நீ வாழ்ந்தல்ல, அப்ப நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும் போது, இறைவா உன் மார்க்கத்தை நான் சொன்ன என்ற தூய்மையான எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப அதுதான் தன்னடக்கம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சொந்தக்காரர்களாக நம்ம என்ன செய்யணும்? நாம இருக்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? இதையும் நமக்கு சொல்லித்தராங்க. இதுல இப்ப நம்ம இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் இது இல்லாம பொறுமையா இருக்கிறது, வளமையா நம்ம கேட்கறதும், சகிப்புத்தன்மையோட நம்ம இருக்கிறது, அதே மாதிரி வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் ஆர்வமாக நாம் முன்னின்று செய்து காட்டுவது, மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்?
நம்மளுடைய பண்புகளில் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இருக்கக்கூடாத பண்பு இருக்குல்ல, இப்ப நிர்வாகிகள் பண்புகள் என்று சொன்னதுனால வெறும் நிர்வாகிகளுக்கான செய்தி மாத்திரம் இல்லை. இது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் சொல்றாங்க. அதுல முக்கியமான செய்தி என்னது? மனிதர்கள்லயே மிகவும் மோசமான ஒரு நபர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இரட்டை முகத்தானை நீங்கள் காண்பீர்கள். என்னப்பா எல்லாருக்கும் ஒரு முகம் தானே இருக்கு, என்ன வித்தியாசமா சொல்றீங்களே? யாருக்காவது ரெண்டு முகம் இருக்கா? எல்லாருக்கும் ரெண்டு முகம், ஒரு முகம் தானே இருக்கு. அப்படின்னா எப்படி ரெட்டை முகம் வரும்? இந்த பக்கம் உதாரணத்துக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த பக்கம் இருக்கவங்கள்ட்ட நான் போறேன், பாய் நம்ம உங்களால் தான் பாய், உங்களுக்கு தெரியுமா அந்த பக்கம் இருக்கவங்களாம் சரியே இல்லை பாய், மோசமான ஆளுங்க, நீங்க தான் பாய் நமக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட பேசுறேன். ஒரு 2 நிமிஷம் ஆகுது, உங்க பக்கத்தில் உட்காந்து ஒரு சம்சா சாப்பிட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு போர் அடிக்கும்ல, அப்பப்ப டக்குன்னு இந்த பக்கம் வரேன், இந்த பக்கம் வந்துட்டு அதே டைலாக் தான், பாய் அந்த பக்கம் இருக்கிறாங்களே பயங்கரமான ஆளு பாய், சரியே இல்லை அவங்க அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட பேசுறேன்னு வைங்க. இது நான் உதாரணத்துக்காக சொன்னது. இந்த இரட்டை முகத்துடையான நபிகள் நாயகம் சொல்றாங்க, மக்கள்லயே மிக மோசமானவன். அங்க போகும்போது அங்க பேசுறது, அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி தோதா பேசிக்கிறது, இங்க வரும்போது என்ன செய்யறது, இவங்களுக்கு தோதாக ஏற்றவாறு பேசிக்கொள்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, செய்து விடக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அதே மாதிரிங்க அடுத்ததா நம்மள்கிட்ட இருக்கக்கூடாத ஒன்று என்னன்னா, பதவிக்கு ஆசைப்படுவது. இந்த பதவிக்கு ஆசைப்படுறது இருக்குல்ல, பெரும்பாலும் நம்மளுடைய ஜமாத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுப்பு அதெல்லாம் வந்து வரும்போது என்ன செய்வாங்கன்னா, அது பின்னங்கால் பிரடியில் அடிக்கிற ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து நிலை இருக்கும். நமக்கு மார்க்கம் சொல்றதுனால இதை நம்ம சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. பதவிக்கு ஆசைப்படுறது இருக்குல்ல, அந்த ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து கண்டிக்கிறாங்க. எப்படின்னா, அபு மூசா அல் அஷ்ஹரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நானும் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த 2 பேர் என்ன செய்யறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறோம். போன உடனே அதுல ஒருத்தர் சொல்றார், 2 பேருமே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே எங்களுக்கு பதவி கொடுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் அதிபரா இருக்கிறாங்க, ஜனாதிபதியா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்க, 2 பேருமே வந்து எங்களுக்கு பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல நறுக்கு மண்டையில் நச்சுன்னு குற்ற மாதிரி. ஏன்னா சில பேருக்கு அப்படி சொன்னாதான் புரியும், ஏன்னா அவங்க செஞ்ச செயல் அப்படி. சில பேருக்கு சொல்ற ஒரு தன்மையா சொல்லணுங்க, ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஒரு டைப்பா சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அப்ப இந்த மாதிரி இவர்கள் 2 பேர் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொல்லி நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா டிக்ளேர் பண்ணி அடிக்கிறாங்க, கேட்பவருக்கும் ஆசைப்படுவருக்கும் நாம் இதை இந்த பதவியை நம்ம வழங்க மாட்டோம். நேரடியா முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறதுன்னு சொல்லுவோம்ல, சொல்றது கூட கொஞ்சம் தன்மையா சொல்லியிருக்கலாம். இதுல என்ன தன்மையா சொல்றது, செய்யற செயல் அப்படிப்பட்ட செயல், இதுல என்ன தன்மையா சொல்லணும்னு கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் அப்படி முகத்தில் அடிக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஆசைப்படுவருக்கும் கேட்பவருக்கும் என்ன செய்யறது இல்லை, நம்ம கொடுக்கறது இல்லைன்ற செய்தி நம்ம புகாரியில இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பெரும்பாலும் நம்ம சகோதரத்தில் இந்த மாதிரி இருக்காது. இந்த ஒன்று நம்ம இடத்துல இருக்கக்கூடாத ஒன்று என்பதற்காக இந்த செய்தியை வந்து நம்ம பதிவு பண்றோம். அடுத்ததா மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்த ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, இதுதான் அடிப்படையான ஒன்று. பல இடங்கள்ல தாவா பணிகள் நடக்காமல் இருப்பதற்கு, பல்வேறு இடங்கள்ல நிர்வாகிகளுக்கு மத்தியில சில கோபதாபங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்று தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதாவது இந்த ஈகோவை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, நீ பெரியவனா நான் பெரியவனா, உனக்கு அதிகமா தெரியுமா எனக்கு அதிகமா தெரியுமா, ஏன் நான் எத்தனை வருஷம் உழைச்சிருக்கிறேன் நீ எத்தனை வருஷம் உழைச்சிருக்கிற, என்னுடைய தௌஹீது வரலாறு என்ன உன்னுடைய தௌஹீது வரலாறு என்ன, இதுல எது வேணாலும் இருக்கலாம். இந்த ஈகோல ஏதாவது ஒரு காரணம் வந்து ஃபில் ஆகி என்ன செஞ்சிடும், நம்மையும் அறியாமல் சைத்தான் நம்மை ஆட்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைஞ்சு என்ன செஞ்சிடும் அப்படின்னா, தௌஹீது வளர்ச்சி பணிக்கு படிக்கட்டாக இருக்க வேண்டிய நாம் சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் தடைக்கல்லாக அமரக்கூடிய ஒரு நிலை நாம சில இடங்களில் நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்,
இதுதான் காரணம். ஈகோ இருக்குல்ல, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நான் சொல்லி நீ கேட்கணுமா, நீ சொல்லி நான் கேட்கணுமா, நீங்க முடிவு எடுத்தா நாங்கள் கட்டுப்பட்டுருவோமா, அப்புறம் எப்படி வேலை நடக்கும்ன்ற விளங்குமா? இது ஒரு நிர்வாகத்தில் நம்ம இருக்கிறோம், உதாரணத்துக்கு 5 பேர் இருக்கிறோம், 10 பேர் இருக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் அழகான முறையில் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து மசூரா வந்து செய்து அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யுங்க, செயல்படுங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, மசூராவில் வந்து எல்லாரும் தானே பேசணும். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் பேசுவார். ஏன்? நம்ம வரலாறு அப்படி. நம்ம எத்தனை வருஷம் தெரியுமா, எனக்கு தெரியாத ஒன்று அடுத்தவங்க சொல்லிடுவாங்களா, அந்த அளவுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு நினைப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க, அவங்களுக்கே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த மக்களோடு மசூரா செய்யுங்க. நல்ல ஆழமாக யோசிச்சு பாருங்க. நம்மளாம் ஏமாத்துறோங்க. இறை செய்தி வரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த மக்களோட மசூரா பண்ணுங்க அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம். அவன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய நேரத்தில் இப்படி ஒருத்தர், இன்னும் சில பேர் எப்படி அப்படின்னா, அன்னைக்கு இவர் ஏதாவது வெளியூர் அங்கங்கே போயிருக்காருன்னு வைங்கள உதாரணத்துக்கு, அப்போ அந்த நிர்வாகி என்ன செய்வாங்க, மசூராக்குன்னா எல்லாரும் வரணும்ல. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன செய்யறது, அதுக்கு வந்து மாற்றமாக வந்து இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் நடக்கக்கூடியதை சொல்கிறாங்க. இதனால் பணிகள் பாதிக்கப்படுகிறது, பல்வேறு பிரச்சனைகள் இதனால் வருகிறது. ஒரு சில இடங்கள்லங்க நமக்கு வேதனையான விஷயம், சக நிர்வாகிகளோடு பேச மாட்டாங்க. சக நிர்வாகிகளோடு என்ன செய்யறாங்க, பேச மாட்டாங்க. இதனுடைய உச்சபட்சமாக வரக்கூடிய ஒன்று வந்து கட்டுப்படுதல். மிக முக்கியமான ஒரு அடிப்படைங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறை நாம் எடுத்து பார்த்தாலும், இஸ்லாமிய வரலாறை எடுத்து பார்த்தாலும், கட்டுப்படுதல் என்பது மிக முக்கியமான இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னதை கேட்கல அப்படின்னா அந்த போர்ல ஒரு தோல்வி முகம் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். இப்போ டைம் வந்து ஆயிடுச்சு. அப்போ அந்த அடிப்படையில் கட்டுப்படுதல் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது. கிளை நிர்வாகமாக இருந்தாலும் அதில் ஒரு கேள்விக்குறிதான். மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு கிளை நிர்வாகிகள் ஒத்துழைப்பு தரவில்லை என்றாலோ, அல்லது தாயிகள் ஒத்துழைப்பு தரவில்லை என்றாலோ, கட்டுப்படுதல் இல்லாமல் போனாலும் அதில் ஒரு மிகுந்த ஒரு சிக்கல் வந்து எழும். அப்ப இதுல நம்ம என்ன பார்க்கிறோம், கட்டுப்படாமல் இருப்பது யாருடைய தன்மை? குர்ஆன் ஆயத்துங்க. நம்ம எதுவும் வருத்தப்பட்டுக்க கூடாது. ஏன்னா சில விஷயங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்ல. இதெல்லாம் நம்ம அப்பப்ப தெரிஞ்சுக்கிற செய்தி தான். இப்ப நான் வசனத்தை சொன்னேன்னு வைங்க, இந்த வசனம் தானா, எத்தனை வாட்டி தெரியும் எங்களுக்கு அப்படின்னு நமக்கு வரும். அல்லாஹ் சொல்லுகிறான், வானவர்கள் அனைவரும் பணிந்தனர் இப்லீஸை தவிர, அவன் கர்வம் கொண்டு இறை மறுப்பாளர்கள் ஆகிவிட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான், மனித சமுதாயத்தை படைத்து அவருக்கு என்ன செய்யுங்க, நீங்க வந்து பணியுங்கள் என்று சொல்லும் போது வானவர்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் சொல்லிட்டா என்பதற்காக பணிந்தார்கள். ஆனா இப்லீஸ் என்ன செய்யல, அந்த கோணத்தை யாரு சொல்றாங்க என்பதை பார்க்கவில்லை. வேற மாறாக என்ன செஞ்சான், அவன் கட்டுப்பட மறுத்தான். அதை அல்லாஹ் கீழே சொல்றான், இப்லீஸே, எனது இரு கரங்களால் நான் படைத்த ஒருவருக்கு பணியாமல் இருக்குமாறு உன்னை எது தூண்டியது? சொல்றான் பாருங்க நம்மால பதிலு. என்னது, நீ வந்து என்ன செஞ்ச இறைவா, என்ன நீ நெருப்பால படைச்சிட்ட. மனிதன் என்ன பண்ணிட்ட, நீ வந்து மண்ணால படைச்சிட்ட, களிமண்ணால, அதனுடைய சத்தால என்ன செஞ்சிட்ட, நீ படைச்சிட்ட. இதுதான் காரணம் என்பதை சைத்தான் வந்து சொல்லுகிறான். அப்ப என்ன வந்துருச்சு இதுல, கட்டுப்படாத தன்மை. அது என்ன, அதாவது என்ன சொல்றது, வானவர்கள் இருந்த அவன் சைத்தானாக மாறுவதற்குரிய ஒன்றாக இந்த ஈகோ இருக்கிறது. அவன் நம்ம ஆழமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இந்த ஒரு தன்மை வந்துவிடவே கூடாது. இது சம்பந்தமாக நாம் இறைவனிடத்தில் அதிகம் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம இந்த உரையில நிர்வாகிகளுடைய பண்புகளாக சில இருக்க வேண்டிய பண்புகளையும் நாம் சொல்லி இருக்கிறோம், இருக்கக்கூடாத பண்புகளையும் நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த செய்தியெல்லாம் கேட்ட நாம் அனைவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு இறைவனின் துணை கொண்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து முயற்சிக்க வேண்டும் என கேட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.